மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 1 தொடக்கம் 5 மற்றும் 10. அந்த நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பேரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்செபியானது அக்டோபர் 1 சிறுமலர் என்று அழைக்கப்படுகிற புனித திரேசம்மாளினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த திரேசம்மாள் மறைபோதக நாடுகளினுடைய பாதுகாவலியாக இருக்கின்றாள். எவ்வாறு மறைபோத நாடுகளின் பாதுகாவலராக புனித பிரான்சிஸ் சவேரியார் இருக்கின்றாரோ அதே போல இந்த குழந்தை இயேசுவின் சின்ன திரேசம்மாளும் காணப்படுகின்றாள். பிரான்ஸ் நாட்டிலே அலன்சோன் என்ற ஊரில் பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் 9வது பிள்ளையாக இவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இவருடைய சகோதரங்கள் கார்மேல் மட சபையின் சகோதரிகளாக மாறுகிற பொழுது தன்னுடைய 9 வயதில் தானும் ஒரு அருட்சகோதரியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள் திரேசம்மாள். ஆனால் இவருடைய சிறு வயதை பொறுத்து அந்த அழைப்பு நிராகரிக்கப்படுகிறது. ஒரு முறை இவருடைய தந்தையார் ரோமைக்கு அழைத்து சென்று அங்கே பாப்பரசர் 13ஆம் சிங்கராயரை பேட்டி கண்டார். அப்பொழுது இவருக்கு வயது 15. இவருடைய வயது 15 முடிந்ததும் கார்மேல் மடத்தில் சேர்த்து கொள்ளப்பட பாப்பரசரின் தனி இசைவு பெற்றிருந்தார். இவர் உலகத்தை துறந்து கார்மேல் மடத்திலே சேர்ந்த நாள் முதல் அருள் வழியில் நாளுக்கு நாள் எழுச்சியுற்று வளர்ந்து வந்தாள். குழந்தை உள்ளம், ஆழ்ந்த தாழ்ச்சி, பலிப்பொருளாக தம்மை கருதி அதன்படி நடப்பது, இறை அன்பு, இறை நம்பிக்கை ஆகிய புண்ணியங்களினால் தன்னை வளர்த்து கொண்டாள். தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சகித்து கொண்டாள். இவ்வாறு வாழுகிற பொழுது ஆழ்ந்த தாழ்ச்சி, இறையன்பு, இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், அடக்கம், பக்தி ஆகியவற்றை கடைபிடிக்கிற பொழுது விண்ணரசுக்குள் நுழைவதற்கான தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று குழந்தை திரேசம்மாள் சொல்லி நிற்கின்றாள். பிரியமானவர்களே, இவ்வாறு வாழுகின்ற வழியின் ஊடாக, இந்த சிறு வழியின் ஊடாக, சில வேளைகளில் குறுக்கு வழியின் ஊடாக நாங்கள் விண்ணகம் செல்லலாம் என்று இவள் கூறுகின்றாள். துறவற வாழ்வில் 9 ஆண்டுகளே இவள் பணியாற்றினாள். இருப்பினும் இந்த 9 ஆண்டுகளும் ஆண்டவருக்காக சொல்லற்கரிய சிலுவைகளை சுமந்து நின்றாள். இந்த சிலுவைகளை, துன்பங்களை, வேதனைகளை அவள் பொறுமையோடு, சகிப்பு தன்மையோடு, மகிழ்வோடு இந்த வலிகளை சுமந்து கொண்டாள். ஒவ்வொரு துன்பங்களையும் ஒரு ஆன்மாவினுடைய ஈடேற்றத்துக்காக ஒப்பு கொடுத்தாள். கார்மேல் மடத்தில் சிலுவைகள் நிறைந்து இருந்த பொழுது ஒரு வேத சாட்சியின் வாழ்வை இவள் வாழ்ந்தாள் என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, என்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்ட இவள் தன்னுடைய 24 வயதில் விண்ணகம் அடைகின்றார். இந்த புனிதவதி வேத போத நாடுகளின் பாதுகாவலியாக அழைக்கப்படுகின்றாள். காரணம், தன்னுடைய சிலுவைகளை, துன்பங்களை இறை அன்பினால் உந்தப்பட்டு கீழே கிடக்கின்ற ஒரு குண்டூசி எடுப்பதின் ஊடாக ஒரு ஆன்மாவை ரட்சிக்க முடியும் என்று கருதியபடியினால்
பல ஆன்மாக்களை அவள் விண்ணகம் சேர மனம் மாற்ற அவள் காரணமாக இருந்ததினால் இவள் மறைபோதக நாடுகளின் பாதுகாவலியாக அறிவிக்கப்படுகின்றாள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனுபவிக்கும் வேதனைகள் பாவிகளை மீட்கும் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருக்கும் என்பதை திரேசாள் உணர்ந்து கொள்ளுகிறாள். கார்மேல் சபையில் நான் சேர்ந்து ஆன்மாக்களை மீட்கவும் குருக்களுக்காக மன்றாடுவதற்குமாகவே என்று சொல்லி இருக்கின்றாள். இறையின் மடிவு சேர்வதற்கு சற்று முன்னர் விண்ணகத்தில் இருக்கும் பொழுது பூவிலகில் உள்ளோருக்கு நன்மைகள் புரிய விரும்புகிறேன் என்று அவள் குறிப்பிடுகிறாள். புனிதம் என்பது இறைவனின் கைகளில் சிறியோராகவும் தாழ்ச்சி உள்ளோராகவும் இருப்பதே என்பதை அவள் குறிப்பிடுகின்றாள். தம் உறவினர் ஒருத்திக்கு எழுதிய கடிதத்தில் உத்தம தனத்தை அடைய என்ன வழி என்று கேட்கிறாய். எனக்கு தெரிந்தது ஒரே வழி, அந்த வழி அன்பின் வழி என்று குறிப்பிடுகின்றாள். அன்புதான் தேவ அழைத்தலுக்கு திறவுகோல் என்றும் குறிப்பிடுகின்றாள். அன்பு என்பது ஒரு தனிப்பெரும் உலகம். காலம் அகாலம் உள்ளத்தை எல்லாவற்றையும் ஆய்ந்து அறியக்கூடியது என்று குறிப்பிடுகின்றாள். இயேசுவே என் அன்பே, எனது தேவ அழைத்தலை கண்டுபிடித்து விட்டேன், அன்பு என்பதுதான் அந்த தேவ அழைத்தல் என்று மெய்மறந்து குறிப்பிடுகின்றாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை திரேசாளினுடைய விழாவிலே நாங்கள் எல்லோரும் அவளை போன்று பின்பற்றுவோம். எங்கள் வாழ்வில் அன்பை கடைபிடிக்க முயல்வோம். துன்பங்களை தாழ்ச்சியோடு தாங்குவோம். பிறருடைய பாவ வாழ்வுக்காக நாங்கள் பரிகாரம் செய்ய முற்படுவோம். அதனூடாக நாங்களும் பல ஆன்மாக்களை மீட்கும் அந்த வாழ்வு பயணத்தில் இணைந்து கொள்ளுவோம். ஆமேன்.